இந்த வீடியோவில் நம்ம டென்னக்கோ ஐபிஓ இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் எப்படி இருக்கும், லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன, இந்த ஐபிஓட லிஸ்டிங் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது போன்ற விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபுஜியமா சோலார் மற்றும் கேப்லர் ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். பிசிக்ஸ்வால் ஐபிஓ மற்றும் எம்பி ஐபிஓ இந்த ஐபிஓக்களோட ஜிஎம்பியில் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேபிலரி டெக்னாலஜிஸ் ஐபிஓ பார்த்துருவோம். ஸோ இந்த ஐபிஓட நம்ம அனலைசிஸ் வீடியோ போடல. ஸோ நம்ம ஷார்ட் அந்த ஐபிஓ பற்றி பார்த்துருவோம். இந்த ஐபிஓவோட ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 2023 to 2025 இவங்களோட ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு நம்மளால் பார்க்க முடியுது. பட் ப்ராஃபிட் வைஸில் வரும்போது 2023 2024 2 ஃபினான்ஷியல் இயர்லையும் இவங்க லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருந்திருக்காங்க. பட் படிப்படியாக அவங்க லாஸஸ் வந்து கம்மியாகிட்டு இருந்திருக்கு. பட் 2025 போஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை. ஸோ நம்ம நிறையா ஐபிஓஸில் பார்க்குறோம். ஸோ 2025 ஃபினான்ஷியல் இயரில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு நல்ல ஒரு நம்பர்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். பட் இப்போது வந்து இந்த நிறுவனம் பாசிட்டிவாக இருக்குது, அதாவது ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. இவங்களோட கீ பேராமீட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 2.76. ஸோ இது வந்து அவ்வளோ பெரிய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்ல முடியாது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவான பார்த்தீங்கன்னா 0.18 தான். ஸோ இது வந்து நல்ல ஒரு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. இவங்களோட கடன்கள் வந்து கவலையளிக்கக்கூடிய வகையில் இல்லை. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தும் வந்து 2.85, பேட் மார்ஜின் 2.37. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ பெரிய கீ பேராமீட்டர்ஸ் சொல்லி இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியாது. பெரிய ரேஷியோஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இவங்க ஃபினான்ஷியல்ஸ் வந்து வைஸ் பார்க்கும்போது ஸோ இவங்க பயங்கரமாக இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. ஸோ லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தவங்க ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஃபினான்ஷியல்ஸ் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது டே 1 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதில் ஓவராலாக 0.29 டைம்ஸ் தான் வந்து ஆகியிருக்காங்க. இதில் ரீட்டைல் கோட்டா 0.28 டைம்ஸ் ஆகிருக்கு. QIB கோட்டா 0.29 டைம்ஸ் வந்து ஆகிருக்கு. ஸோ அப்கமிங் டேஸில் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணணும். இந்த ஐபிஓட ஜிஎம்பி ப்ரீவியஸ்லி ஃப்ளாட்டாக இருந்துச்சு, அது 0% இருந்துச்சு. பட் இன்றைக்கி ஓப்பனிங் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட ஜிஎம்பி 5% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக வந்து ஐபிஓ மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து பாசிட்டிவாக இப்போ மாறி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஐபிஓக்கும் கிரே மார்க்கெட்டில் வரவேற்பு இருந்திருக்கலாம். ஸோ தற்போது 5% ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ டே 2 எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது போன்ற விஷயங்களை பார்த்துட்டு இந்த ஐபிஓவை கன்சிடர் பண்ணலாமா போன்ற விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக ஜிஎம்பி அப்டேட்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு போஸ்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் இன்ஸ்டா பேஜில் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுஜியமா சோலார் ஐபிஓக்கு வரும். இந்த ஐபிஓ 2 நாள் சப்ஸ்கிரிப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இந்த ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பனாக இருக்கும். பட் இப்போ வரைக்கும் இந்த ஐபிஓ ஃபுல்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஆக கிடையாது. ஓவராலாக 0.41 டைம்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. இல்லை ரீட்டைல் கோட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 0.3 டைம்ஸ் தான். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த ஐபிஓக்கு 2 நாள்லையும் தர கிடையாது. QIB கோட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா 0.82 டைம்ஸ் தான் வந்து ஆகிருக்கு. ஸோ இந்த ஐபிஓட ஃபினான்ஷியல் வைஸில் பார்க்கும்போது இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 39, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோமே வந்து 1க்கு கீழே தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். பேட் மார்ஜின் எல்லாமே வந்து இந்த ஐபிஓவில் டீசெண்டான இருந்துச்சு. பட் இந்த ஐபிஓக்கு 2 நாளில் வந்து போதிய வரவேற்பு கிடைக்கல. ஸோ டே 3 எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த ஐபிஓட ஜிஎம்பி தற்போது வரைக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. எந்த ஒரு ஜிஎம்பி அப்டேட்டும் இந்த ஐபிஓக்கு இல்லை. இப்போது நம்ம டென்னக்கோ ஐபிஓக்கு வருவோம். ஸோ நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இந்த ஐபிஓ கண்டிப்பாக இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐபிஓ எக்ஸலண்ட்டான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து வந்த ஒரு 5-6 ஐபிஓஸில் வந்து இதுதான் அந்த ஐபிஓ தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. 61 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு இந்த ஐபிஓ. இல்லை ரீட்டைல் கோட்டா மட்டும் பார்த்தீங்கன்னா 5.37 டைம்ஸ் வந்து அதிகமாக சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு, ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. NII கோட்டா 42 டைம்ஸும் QIB கோட்டா 174 டைம்ஸ் வந்து ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கு. QIB இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓக்கு பயங்கரமான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் சிறுசு கிடையாது. 3000 கோடிக்கு மேலே இந்த ஐபிஓட இஷ்யூ சைஸ் இருந்துச்சு. அதில் இந்த ஐபிஓ இந்த அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஐபிஓக்கு வரவேற்பு கொடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். 1.25 lakh crores வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு QIB கோட்டாவில் மட்டும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆனால் இங்கே இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா இந்த ஐபிஓட ஜிஎம்பி நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா QIB இன்வெஸ்டர்ஸ் வந்து, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், பேங்க் போன்ற ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரீ மார்க்கெட்லேயே இந்த ஐபிஓவை அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்பனை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்படி பண்ணினாங்கன்னா இந்த ஐபிஓட லிஸ்டிங்கை வந்து அது பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு காஷனான விஷயமும் கூட. ஸோ இப்போ இந்த ஐபிஓவில் நீங்கள் ரீட்டைல் கோட்டாவில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அலாட்மெண்ட் சான்சஸ் எப்படின்னு பார்ப்போம். இந்த ஐபிஓவில் 4 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ஐபிஓ ரீட்டைல் கோட்டாவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. ஸோ இந்த ஐபிஓவில் ரீட்டைல் கோட்டா நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிக்கிறனால 4 பேர்த்தில் ஒருத்தருக்கு தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
இப்போது இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் ஜிஎம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ரீவியஸாக 21%, 19% இருந்துச்சு. ஸோ அந்த ரேஞ்சஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஜிஎம்பி தற்போது இந்த ஐபிஓ நல்ல சப்ஸ்கிரிப்ஷன் ஆனனால இந்த ஐபிஓட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ₹106 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 26.7% வந்து லிஸ்டிங்கை தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட லேட்டஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த ஜிஎம்பி வைஸ் இந்த ஐபிஓட லிஸ்டிங் அமைஞ்சா இந்த ஐபிஓவில் ஒரு லாட்டுக்கு உங்களுக்கு ₹3,922 வந்து ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ஜிஎம்பி வந்து இண்டிகேட் பண்ணுது. பட் இந்த ஐபிஓவில் எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய லிஸ்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10-15% வந்து இந்த ஐபிஓவில் தரக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஃபேவரபுளாக இருந்தால் இந்த ஐபிஓக்கு நல்லாவே வந்து லிஸ்டிங் 25%க்கு மேலேயே வந்து லிஸ்டிங்கின் தரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பட் இங்கே ஃபன்னியான விஷயம் என்னென்னா ஐபிஓ மார்க்கெட் தற்போது நல்லா டெப்ட் ஃப்ரீ நல்ல ப்ராஃபிட்டை கன்சிஸ்டண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்டிங் வந்து டிஸ்கவுண்ட்டில் ஆகிட்டு இருக்குது. லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருக்கிற நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லிஸ்டிங்கில் வந்துட்டு போஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இன்றைக்கி லிஸ்ட் ஆன பைன் லேப்ஸ் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாங்க, லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி வந்து 9% லிஸ்டிங் கெயின் கொடுத்து 22-25% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து லிஸ்டிங் டேலியே வந்து உயர்ந்திருக்கு. ஸோ எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, இந்த ஜிஎம்பி வச்சு நம்ம எதுவும் உறுதியாக வந்து சொல்ல முடியாது. பட் இந்த ஐபிஓ இருந்தாலும் ஒரு டீசெண்டான லிஸ்டிங்கின் தரக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நவம்பர் 17 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஐபிஓ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 19 லிஸ்ட் ஆகும். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட்டை நீங்கள் அவங்களோட ரெஜிஸ்டரான MUFG இன் டைம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு லிஸ்டிங் டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அலாட்மெண்ட் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் போய் இந்த வெப்சைட்டில் பார்த்து உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது பிசிக்ஸ்வால் ஐபிஓக்கு வருவோம். ஸோ இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து இந்த ஐபிஓட ஜிஎம்பி 0 ஆயிடுச்சு, ஃப்ளாட் ஆயிடுச்சு. பட் இன்றைக்கி இந்த ஐபிஓட ஜிஎம்பி 3% வந்து உயர்ந்திருக்கு. இந்த ஐபிஓட ஜிஎம்பி ₹4 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ₹548 வந்து லிஸ்டிங் தரக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. மேபி இந்த ஐபிஓ வந்து நல்லா பாசிட்டிவான லிஸ்டிங்கும் கொடுக்கலாம். ஸோ எதுவுமே நம்ம உறுதியாக சொல்ல முடியாது, நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ ரிஸ்கி பெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாராச்சும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டீசெண்டான லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கலாம். ஸோ MVIPO பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ தற்போது இந்த ஐபிஓட ஜிஎம்பி ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்த எல்லா ஐபிஓஸுமே பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நம்ம ஜிஎம்பி வச்சு எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் வச்செல்லாம் யாரும் வந்து ஐபிஓஸை கன்சிடர் பண்ணுறதும் இல்லை. அதே மாதிரி ஐபிஓஸோட லிஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லைனா அப்கமிங் டேஸில் நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பட் தற்போது ஐபிஓ சென்டிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இருந்ததை விட இப்போ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வந்துக்கிறனால அப்கமிங் டேஸில் மற்ற ஐபிஓஸ் எல்லாமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.